ஹலோ காய்ஸ், நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த டிடிஎஃப் டாஸ்க் உடைய வின்னர் யாருன்னு தெரியுமா? நம்மளுடைய அரோகரா என்று அழைக்கப்படக்கூடிய அரோரா அவர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் உங்களுக்கு நிஜமாகவே சொல்கிறேன், பயங்கர ஆச்சரியமாக வந்து இருக்கும். காலையிலே வந்து அப்டேட் வந்துடுச்சு தான், பட் இருந்தாலும் நம்ம கன்ஃபார்ம் இல்லாமல் சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா டஃப் ஃபைட்டுனா டஃப் ஃபைட், அப்படி ஒரு டஃப் ஃபைட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் 8வதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட் வந்து டிலேவாக வந்து கொடுத்தாங்க. அதே போல் கன்ஃபார்மாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி படக் 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 அப்படின்ட்டுலாம் வந்துருந்தது. பட் அரோகரா அக்கா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தரமான சம்பவத்தை வந்து இந்த கார் டாஸ்கில் பண்ணி நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சி சரியான பாயிண்ட்டை வாங்கி இந்த டிடிஎஃப் டாஸ்க்கை வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டாக ஆகக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா அக்கா அவர்கள் தான். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 5 வீக்ஸ்க்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்து ஃபஸ்ட்டு 2வது வீக்கே எவிக் பண்ணி வெளியே அனுப்புங்கடா, இதுங்கெல்லாம் ஒரு இதுங்க அப்படின்னு சொல்லி எதுக்காகடா உள்ளர வச்சிட்ருக்கீங்க? இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களே. இவங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுனால பிக் பாஸோடைய மதிப்பே குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே விமர்சனம் பண்ணியிருந்தோம். லிட்ரலாக இப்போயும் அந்த விமர்சனங்கள் வந்து இருக்குது. பட் அப்படி இருந்த ஒரு அரோரா அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சாங்க பாருங்கள். வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமாக அரோரா ஆடி ஆட்டமெல்லாம் வேறு மாதிரி ஒரு ஆட்டம். ஆனால் அந்த ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு தொடக்க ஆட்டம் போட்டாங்க பாருங்கள். என்ன பாட்டு தெரியுமா அது? உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அப்படின்ற ஒரு பாட்டுக்கு ஆடினாங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே. அதுக்கப்புறம் அரோகரா அக்கா அவர்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் வந்து உருவாயிட்டாங்க. ஆல்ரெடி அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறமும் அதிகமாகிட்டாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, ஜோக்ஸ் ஆஃப் ஆட் அண்ட் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வார்த்தைகள். பட் இருந்தாலும் பாயிண்ட்ஸ் வைஸாக நம்ம வந்து போயிடுவோமா? ஆக்சுவலாக டாஸ்க் 7 வந்து யார் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய அரோரா அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டாஸ்க் 8 வந்து யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? யார் தெரியுமா வெற்றி பெற்றிருக்காங்க? சுபிக்ஷா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால் மொத்த பாயிண்ட்டுமே அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் வந்து ஆயிருக்கு. ஸோ அதனால் நல்லா லீடிங் போர்டில் இருந்த சபரநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ ஆங்காங்கே வந்து துரத்தப்பட்டிருக்காப்புல. ஸோ அதனால் அவரால் வின் பண்ண முடியல. ஸோ அந்த விதத்தில் 7வது டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்த பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி அவர்களுக்கு 42 பாயிண்ட்டு, அதே போல் சாண்ட்ரா அவர்களுக்கு 39 பாயிண்ட்டு, அரோரா அவர்களுக்கு 39 பாயிண்ட்டு, பாருக்கு 37 பாயிண்ட்டு, சுபிக்கு 35 பாயிண்ட்டு, விக்ரமுக்கு 35 பாயிண்ட் இருந்தது, கமருதனுக்கு 32 பாயிண்ட்டு, திவ்யாவுக்கு 31, கானா வினோத்துக்கு 25 பாயிண்ட்டும் வந்திருந்தது ஆஃப்டர் டாஸ்க் 7. ஓகேங்களா? இப்போ டாஸ்க் 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. கார் டாஸ்க். ஓகேங்களா? காருக்குள்ளே யார் அப்படின்றது தான் டாஸ்க்கு. நைட்டெல்லாம் போயிருக்கு மக்களே. சரியான சம்பவம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் சாண்ட்ராவுக்கு பார்வதிக்கும் சரியான சண்டை வந்திருக்கு. சாண்ட்ரா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கீழே தள்ளி விட்டுருக்காங்க விஜய் பார்வதி. அதே போல் சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்வதி வந்து பொறுக்கி அப்படி இப்படிலாம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. கமருதீன் வந்து ஸ்கேம்ரா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ எல்லாம் ஒரு மூஞ்சியா, அப்படி இப்படிலாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ, எவ்வளோ கேவலமாக வந்து நடந்துக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து நடந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டே எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. எப்படி? ஃபஸ்ட்டே எவிக்ட் பண்ணி ரொம்ப டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து லீடிங் போர்டில் வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இவங்களை போட்டு அடின்னு அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து கோவப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது என்னவோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனிக் அட்டாக் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு துன்புறுத்தலோடு வந்து இருந்திருக்கு. ஸோ அவ்வளோ கத்தி கதறி சண்டை போட்டு அழுது மெடிக்கல் ரூம் போய் ஒரு மாதிரி மயங்கி விழுந்தாங்களா, என்ன கருமம்லாம் எனக்கு தெரில மக்களே, என்னன்னெலாம் தெரில. ஆனால் சரியான சம்பவம் வந்து நடந்திருக்கான் நைட்டு. பயங்கரமான சம்பவம். ஏன்னா கெட்ட கெட்ட வார்த்தைகளில் விக்ரம் திட்டுறாரு, சபரி அவர்கள் திட்டுறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தை. திவ்யா கணேஷ் வந்து திட்டுறாங்க. என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க தெரியுமா மக்களே? பயங்கரமாக வந்து சம்பவம் வந்து இருக்குது, நைட்டு இருக்குது. ஓகேவா? நீங்கள் எபிசோடில் உங்களால் பார்க்க முடியலன்னா கூட தயவுசெய்து லைவ் பார்த்துருங்க. லைவில் பயங்கரமாக வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை வேணால் கட் பண்ணுவாங்களே தவிர அந்த எமோஷன்ஸை வந்து கட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதனை தொடர்ந்து சுபிக்ஷா அவர்கள் வந்து கார் டாஸ்கில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அரோரா அவர்கள் 2வதாக வந்திருக்காங்க. ஸோ அதனால் 8 பாயிண்ட் அரோராவுக்கு. அப்போ அரோரா வந்து கிவ் அப் பண்ணியிருக்காங்க. எப்போயும் ஃபஸ்ட்டு டாஸ்க்குள்ளே வந்து கூட பாருங்கள், கிவ் அப் பண்ணிடுவாங்க. சுபிக்ஷாவா இல்லை அரோராவா அப்படின்னு சொல்லி வரும்போது அரோரா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து வந்துடுவாங்க வெளியே. அந்த வெற்றியை வந்து சுபிக்ஷாவுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அது முடிஞ்சு விடுறாங்களா இல்லை முடியாமல் விடுறாங்களா அப்படின்றதுலாம் வேறு விஷயம். பட் கார் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பாயிண்ட் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? தேவையான பாயிண்ட் வந்து கிடச்சதுனால என்னாச்சு அப்படின்னா, அழகாக அரோரா அவர்கள் 8 பாயிண்ட் இருந்தால் போதும், நான் தான் வந்து டிடிஎஃப்போட வின்னரு,
ஸோ அதனால் நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சுபிக்ஷா மற்றும் அரோரா இவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு டாஸ்க்லேயே நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. தண்ணி இல்லாமல், தூங்காமல், சாப்பாடு இல்லாமல், யூரின் போகாமல், பாத்ரூம் போகாமல் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, 6 மணி நேரத்துக்கும் மேலான மணி நேரங்களில். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும், எல்லா விஷயங்களும் அவங்களுக்குள்ளே வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, அதாவது அந்த ஸ்டாமினா வந்து இருந்திருக்கு, அந்த ஃபிசிக்கல் பிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அரோரா அவர்கள் இன்னும் கூட டைம் கொடுத்து டஃப் கொடுத்துருந்துருக்கலாம். ஓகே, எப்படி பார்த்தாலும் நான் டிடிஎஃப் வின்னர் தானே, அதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கலாம் மேபி. ஏன்னா அவங்க ரொம்ப கால்குலேட்டிவாக தான் கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஓகேவா, அதுக்கடுத்தா விஜே பார்வதி சாண்ட்ராவெல்லாம் கீழே தள்ளி அனுப்பிச்சி விட்டு 7 பாயிண்ட் வந்து வாங்கியிருக்காங்க மக்களே. அதாவது 3ஆவதாக வந்து, அதாவது கடைசி 3ஆவது ஆளாக வந்து இருந்திருக்காங்க. ஓகேவா, அதுக்கடுத்தா திவ்யா கடைசி 4ஆவது ஆளாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதனால் 6 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு வந்து கிடச்சிருக்கு. கமருதீனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சபரி, விக்ரம் இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டாங்க இல்லையா, அப்பயே கோவப்பட்டு அந்த ஆள் வந்து வெளியே வந்துட்டு இருக்காப்புல. ஓகே, ஸோ அதன் காரணமாக 5 பாயிண்ட் தான். அதுக்கடுத்து கானா வினோத் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காப்புல, ஆனால் முடியல. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பாயிண்ட்டாக 4 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சபரி அவர்களுக்கு 2 பாயிண்ட் தான் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, அதுக்கடுத்தா விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுக்கு 1 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து வெளியே வந்தது யாரா அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் தான் வெளியே வந்திருக்காப்புல. ஓகேங்களா, ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் அமையாமல் கம்மியான பாயிண்ட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதோடைய விதத்தில் டாஸ்க்கு 7 மற்றும் டாஸ்க் 8 இதை தாண்டி நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்க்கும் பொழுது அரோராவுக்கு 47 பாயிண்ட் கிடச்சிருக்கு மக்களே. 47 பாயிண்ட். சபரி அவர்களுக்கு 3 பாயிண்ட் வந்து கிடச்சது இல்லையா. ஸோ அதனால் ஆல்ரெடி அவர் 42 வந்து இருந்தார். ஸோ அதனால் அது வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிக்கு 45 மாறி இருக்குது. ஓகேவா, ஸோ ஒரு 2 பாயிண்டில் லீடிங்கில் வந்து போயிட்டாங்க அரோரா சிங்க்லர். அதுக்கப்புறம் சுபிக்ஷாவுக்கு 44 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. பார்வதிக்கு 44 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. சாண்ட்ராவுக்கு 41 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. கமருதீனுக்கு 37, திவ்யாவுக்கு 37, விக்கல்ஸ் விக்ரமுக்கு 36 கிடச்சிருக்கு. அண்ட் கானா வினோத்துக்கு 29 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அரோரா அவர்கள் தான் லீடிங். சபரியா அரோராவா அப்படின்னு சொல்லி போகும்போது அரோரா அவர்கள் 2 பாயிண்ட் லீடிங்கில் வந்து இருக்கிறதுனால அதனால் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து ஆகணும். அண்ட் இந்த அந்த டாஸ்க் நம்பர் 7 இருக்குல்ல, அது வெற்றி பெறது ஒன்றும் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை மக்களே. ஏன்னா எல்லாமே குவிஸ்ஸு, அதாவது கேள்விக்கு பதில் சொல்லணும். ஓகேவா, அதாவது ஜென்ரல் நாலேஜ் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேவா, ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அரோரா சிங்க்லர். அதில் பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன கேள்வி வருதோ அதை யாருக்கிட்டனாலும் கேட்கலாம். அவங்க பதில் தெரியல அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு காயினை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அதிகப்படியான காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதாவது ஃபிசிக்கல்லாம் தாண்டி மென்டல் பேஸ்டு, நாலேஜ் பேஸ்டு டாஸ்க்கெல்லாம் வரும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அரோரா நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே, என்ன தான் இருந்தாலும் நம்ம பலூன் அக்கா அப்படி இப்படின்னு வந்து கிண்டல் பண்ணியிருந்தாலும் இப்போ ஆட்டத்தை வந்து சிறப்பாக தான் வந்து ஆடிருக்காங்க. அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாமா. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.